ஆவிக்குரிய உருவாக்கத்தில் இந்த நாளில் நாம் பார்க்க இருப்பது கசப்பு உணர்விலிருந்து நம் இருதயத்தை விடுவிப்பது எப்படி. மனமாற்றத்திற்கு பின்பும் பரிசுத்தமாவதற்கு ஒப்புக் கொடுத்த பின்பும் நமக்கு தொந்தரவு கொடுக்கும் 3 விதமான இருதயத்தின் அடைப்புகளை குறித்து பார்த்தோம். அவைகள் தேவனுடைய சிறப்பையும் நாம் விரும்பும் கலங்காத இருதயத்தையும் பெற்றுக்கொள்ள தடுக்கின்றன. தேவனுக்கு நேரான உறவில் குற்ற உணர்வும் மற்றவர்களுடன் கசப்புணர்வும் நமக்குள்ளாக கவலையும். கசப்புணர்வு எளிதாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு பாவம், எளிதாக நியாயப்படுத்தக்கூடியது, மேலும் வேகமாக பரவக்கூடியது. டாக்டர் டேவிட் சீமன்ஸ் இவ்விதமாக கூறினார்: நம் வயிற்றில் உடைந்த கண்ணாடியை ஜீரணித்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதுபோல நீண்ட காலமாக மனக்கசப்பை ஒருங்கிணைத்து நமக்குள்ளாக வைத்திருக்க முடியாது. கசப்புணர்வு நம் வாழ்வை அழித்துவிடும், சபைகளின் வலிமையையும் சக்தியையும் உறிந்துவிடும். டாக்டர் டேவிட் ஆலன் கூறினார்: மற்றவரின் இருதயத்திற்கான வழி உங்கள் சொந்த இருதயமே. உங்கள் இருதயத்தில் வலி, கசப்பு மற்றும் வருத்தம் இருந்தால் அந்த அழிவுகரமான உணர்ச்சி சங்கிலிகள் உடைக்கப்படும் வரை நீங்கள் மற்றவர்களை முழுமையாக அணுக முடியாது. தேவனுடைய கிருபையினால் அதைத்தான் நாம் செய்ய விரும்புகிறோம். அழிவுகரமான கசப்புணர்வின் சங்கிலிகளை உடைக்க வேண்டும், அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். கசப்புணர்விலிருந்து நம் இருதயத்தை விடுவிக்க வேண்டும். கசப்புணர்வு அமிலத்தை போன்று அரித்துவிடும். அது நம்மை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் தேவனோடு உள்ள உறவையும் மற்றவர்களையும் பாதித்துவிடும். வேதத்தில் இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அது உங்களை பாதிக்கும், மற்றவர்களையும் தீட்டுப்படுத்தும். அதைத்தான் கசப்புணர்வு செய்கிறது. இது மீண்டும் மீண்டுமாக நடைபெறுவதை நான் பார்த்திருக்கிறேன். கசப்புணர்வு உள்ள ஒருவர் தன்னையே சிறை வைத்துக் கொள்வார். அவர்கள் கோபமடைவார்கள், ஊக்கம் இழந்து விடுவார்கள், அவர்கள் மன சோர்வடைந்து விடுவார்கள், வாழ்க்கையில் விரக்தி அடைவர், தங்கள் கடமைகளில் கவனம் செலுத்த முடிவதில்லை, தேவனோடு உள்ள உறவையும் மற்றவர்களுடன் கூடிய உறவையும் அனுபவிக்க முடியாமல் இருப்பர். ஏனெனில் அவர்கள் கசப்புணர்வினால் நிறைந்திருக்கின்றனர். எனது நண்பர் ஒருவர் இதற்கு சரியான எடுத்துக்காட்டு. 30 வயது நிரம்பிய அவரின் மனைவி அவருக்கு துரோகம் செய்துவிட்டார். பழைய ஆண் சிநேகிதரோடு 5 வருடமாக தகாத உறவு வைத்திருப்பதை கண்டுபிடித்தார். அவர் மிகவும் கசப்புள்ளவரானார். கோபத்தினாலும் கசப்புணர்வினாலும் நிறைந்திருந்தார். கசப்புணர்வை குறித்து அவரோடு பேச முயற்சித்தேன். முன்னும் பின்னுமான எங்களுக்கு இடையிலான கடித பரிமாற்றங்களில் இவ்விதமாக அவர் ஒரு முறை எழுதியிருந்தார். அவர் கூறினார்: கசப்பாக இருக்க எனக்கு எல்லா உரிமையும் உண்டு என்று நான் நம்புகிறேன். எனக்கு பழிவாங்கல் மற்றும் நீதி இரண்டுமே வேண்டும். எனக்கு நீதி என்பது அவளது காதலன் இறக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் அவனது ஆண்மை சிதைக்கப்பட வேண்டும். நான் மிகவும் கொடூரமான நகைச்சுவையாக்கப்பட்டிருக்கிறேன். அதுவே கசப்புணர்வு நிறைந்த ஒரு மனிதனை விளக்கும் காரியம். அவரது வாழ்வையும் இருதயத்தையும் அழித்து விட்டது. அது அவரின் குழந்தைகளையும் அவருடைய வேலையையும் குறிப்பாக தேவனோடு நடப்பதையும் பாதித்தது. கசப்புணர்வு வாழ்வின் எல்லா பகுதிகளையும் புளிப்பாக மாற்றிவிடும். கசப்புணர்வு எப்படி ஏற்படுகிறது? அநேகர் தங்களுக்குள்ளாக கசப்புணர்வு இருப்பதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, நம்புவதும் இல்லை. நான் கசப்பான மனிதன் என்று தன்னை பற்றி ஒருவர் கூறியதை நான் கேட்டதே இல்லை. நான் கவலை உள்ளவன், கவலைகளினால் நிறைந்திருக்கிறேன் அல்லது குற்ற உணர்வுள்ளவன் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆனால் நான் கசப்புணர்வுள்ளவன் என்று யாரும் கூறியதில்லை. நான் கோபத்தில் இருக்கிறேன், புண்படுத்தப்பட்டு இருக்கிறேன் என்று பல காரியங்களை கூறுவதுண்டு. ஏனெனில் கசப்புணர்வு என்பது நான் ஏற்கனவே கூறியபடி எளிதில் கண்டறிய முடியாத ஒரு பாவம். ஏனெனில் அது நிலத்தடியில் இருக்கிறது. எபிரேயர் 12:15 கசப்பான வேர் முளைத்தெழும்பாதபடி ஜாக்கிரதையாய் காத்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறது. நல்லது, வேர் நிலத்தடியில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அது அங்குதான் இருக்கிறது, அதன் வழியில் செயல்படுகிறது, அது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வெளியில் தெரியாது. ஆனால் உங்களுடைய கோபம்,
புண்பட்ட உணர்வுகளை தொடர்ந்து நீங்கள் மனதில் வைத்திருக்கின்ற பொழுது நீங்கள் அதை ஊட்டி வளர்க்கிறீர்கள். அந்த வேர் வளர்ந்து முழுமையான கசப்புணர்வாக மாறுகிறது. அது வேறாக ஒரு சிறிய வேராகத்தான் முளைக்கிறது. அது உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறது. அது இருப்பதை நீங்கள் அறிவதில்லை. அது எப்படி வளர்கிறது என்பதை குறித்து நான் இப்படியாக அறிந்திருக்கிறேன். ஒருமுறை புண்படுத்தப்படும் பொழுது நம் வாழ்வு முழுவதுமாக புண்படுத்தப்படும் அனுபவங்கள், இரக்கமற்ற, நியாயமற்ற, தகுதியற்ற காரியங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் நம் வாழ்வில் நடைபெறும். இவைகளினால் பாதிக்கப்படாமல் இவ்வுலகில் நாம் வாழ முடியாது. ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு புண்படுத்தும் காரியம், அது ஒருவேளை தற்செயலான காரியமாக கூட இருக்கலாம். ஒருவர் உங்களை புண்படுத்தி இருக்கலாம், அல்லது உங்களோடு பேசாமல் சென்றிருக்கலாம். ஒருவேளை தற்செயலாக ஏதாவது சொல்லியிருக்கலாம், ஆனால் உங்களை புண்படுத்தி இருக்கக்கூடும். நீங்கள் புண்படுத்தப்பட்ட பொழுது நீங்கள் அதை குறித்து சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் காயப்பட்டதை உணர்கிறீர்கள். நான் காயப்பட்டிருக்கிறேன். நான் பலரிடத்தில் உங்களை யாராவது காயப்படுத்தியிருக்கிறார்களா என்று கேட்பதுண்டு. அவர்கள் ஆம், உடைபட்ட இவ்வுலகில் வாழும் நாம் ஒவ்வொருவரும் யாரோ ஒருவரால் காயப்படுத்தப்பட்டிருப்போம். திருமணத்தில் ஒருவருக்கொருவர் காயப்படுத்திக் கொள்வதுண்டு. பல வேளைகளில் அது தற்செயலாக நடைபெறும் காரியம், சில வேளைகளில் அது ஆழமான பாதிப்பை உண்டு பண்ணக்கூடும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலும் இது நடைபெறும். எனது பெற்றோர்களால் நான் காயப்படுத்தப்பட்டிருக்கிறேன், ஆழமாக காயப்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஆசிரியர்களால் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், பயிற்சியாளர்களால் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், மேல் அதிகாரிகளால் வேலையில் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம். இது சகஜம். காயப்படுத்தப்படுவது சகஜம். புண்படுத்தப்பட்டு காயப்படும் பொழுது உங்களுக்குள்ளாக உங்களை அறியாமலே அந்த வேர் வந்திருக்கிறது. அந்த வேர் உயிர் பெற்று அதன் பின் அந்த வேர் முளைக்க ஆரம்பிக்கிறது. காயப்பட்ட பொழுது அடுத்தபடியாக சுய பரிதாபம் ஏற்படுகிறது. நாம் கோபப்படுகிறதில்லை, நம்மை குறித்து பரிதாபப்பட்டு எனக்கு ஏன் இப்படி நடைபெற்றது என்று கேட்கிறோம். எனது திருமணத்தில் நான் சரியான காரியங்களைத்தானே செய்ய முயற்சித்தேன். நல்ல ஒரு கணவனாக அல்லது மனைவியாக இருக்கத்தானே விரும்பினேன். ஆனால் எனக்கு விரோதமாக மாறிவிட்டனரே. என் வேலையை நான் ஒழுங்காகத்தான் செய்து கொண்டிருந்தேன், ஆனால் வேலையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டேனே. நான் நன்றாகத்தான் விளையாடி கொண்டிருந்தேன், ஆனால் அந்த பயிற்சியாளர் என்னை வெளியில் அனுப்பிவிட்டு வேறொருவரை எடுத்துக்கொண்டார். இந்த விதமான காரியங்கள் காயப்படுத்தும். உங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தை மறுபரிசீலனை செய்யும் பொழுது அந்த சூழ்நிலையை எண்ணி என்ன நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்று யோசித்து உங்கள் இருதயத்தை சுய பரிதாபத்தினால் நிரப்புகிறீர்கள். இப்படியாக அந்த வேருக்கு எல்லா வேளைகளிலும் நீங்கள் ஊட்டச்சத்து கொடுத்து வளர்க்கிறீர்கள். அது வளர்ந்து வளர்ந்து வலுவாகி ஆழமாக பதிந்து விடுகிறது. உங்கள் இருதயத்தின் மணலுக்குள்ளாக அந்த வேர் ஆழமாக சென்று விடுகிறது. அதன் பின் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கோபம் ஏற்படுகிறது. நீங்கள் கோபம் கொள்வீர்கள். ஏன் எனக்கு இப்படி நடைபெற்றது? அந்த மனிதர் எனக்கு இப்படி செய்வதற்கு அவருக்கு என்ன உரிமை? நான் என்னால் முடிந்தவரை சரியான காரியத்தை தானே செய்தேன், ஏன் இப்படி நடந்தது? சுய பரிதாபத்தை கடந்து கோபம் அடைவீர்கள். நாம் கோபத்தினால் கைப்பற்றப்படுகிறோம். நம்மை காயப்படுத்தினவர்களை வசைபாடுகிறோம். எனது நண்பர் அவரது மனைவியும் அந்த நபரையும் குறித்து எப்படி வசைப்பாடினார். நமது கோபத்தை நியாயப்படுத்துகிறோம். சிறிது காலம் அமைதியாக இருக்கிறது, ஆனால் குமிழ்கள் போல மீண்டும் மேலெழும்பி வருகிறது. அப்பொழுது கோபப்படுவீர்கள். அந்த கோபத்தை வெளிக்காட்டாமல் தனக்குள்ளாக தக்க வைத்து நியாயப்படுத்துவார்கள். உங்களுக்கு ஏற்பட்ட அநியாயம், தகுதியற்ற காரியம், இரக்கமற்ற காரியங்களை காரணம் காட்டுவீர்கள். அந்த கோபத்திற்கு தீர்வு காண்பதில்லை. இவைகளெல்லாம் புண்படுத்தப்படுதல், காயப்படுத்தப்படுதல், இவை அனைத்தும் எல்லாருக்குமே பொதுவானவைகள் தான். அது எல்லா மனிதருக்கும் ஏற்படக்கூடியது. இவைகளுக்கு தீர்வு காண தேவன் கிருபை அளிக்கிறார். இந்த உணர்வுகளுக்கு தீர்வு காண வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் அந்த கோபத்தை தக்க வைத்துக் கொள்ளும் பொழுது அடுத்தபடியாக வருவது கசப்புணர்வு. கசப்புணர்வு நம் வாழ்க்கையை விஷம் போல் ஊடுருவுகிறது. அது உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் ஊடுருவுகிறது. அது அதோடு நின்று விடாமல் மற்றவர்களுக்கும் செல்லுகிறது. அது நீங்கள் ஈடுபடும் எல்லா காரியங்களையும், எல்லா உறவுகளையும் கரைப்படுத்துகிறது. அப்பொழுது உங்கள் வாழ்வு பரிதாபமாக மாறும். நீங்கள் மனசோர்வுள்ள மனிதராக இருப்பீர்கள். கசப்புணர்வு ஒரு விஷம் போன்றது. அடுத்த நபர் சாக வேண்டுமென்று விரும்பி நாமே விஷத்தை குடிப்பதற்கு சமமாகும். நீங்கள் தான் செத்து கொண்டிருப்பீர்கள். உங்களின் இருதயம்தான்
தேவனுக்கு அடைக்கப்பட்டதாக மாறும். டாக்டர் டேவிட் ஆலன் இவ்விதமாக கூறினார், இருதயம் காயத்தால் நிரப்பப்பட்ட பஞ்சை போன்றது, விரைவில் அன்புக்கு இடமில்லாமல் போகும். பல வருடங்களாக நம் இருதயத்தை நிரப்பும் காயத்தை அதிகரிக்க அனுமதிப்பதால் வேறு எதற்கும் இடமில்லாமல் தவிக்கிறோம். அன்பும் அழகும் நேராக நம் தலையில் வந்து விழுந்தாலும் நம்மால் பார்க்க முடியாது. நான் மிகவும் கசப்புணர்வுள்ள மனிதர்களோடு கூட இருந்திருக்கிறேன். எனது மாமா ஒருவர் மிகவும் கசப்புள்ள மனிதராக இருந்தார். நாம் பேசின இந்த காயத்தின் பாதையை அவர் கடந்து வந்திருந்தார். அவருடைய கோபம் கசப்புணர்வாக மாறி ஆழமாக அவரை பிடித்திருந்தது. எனது பாட்டிக்கு 4 பிள்ளைகள் இருந்தனர். அவர்களில் ஒருவருக்கு தன் உயிலை நிறைவேற்றும் அதிகாரத்தை கொடுத்திருந்தார்கள். அவர்களுடைய காரியங்களை கவனிப்பதற்கு மற்ற எந்த பிள்ளைகளுக்கும் இடமளிக்காமல் அவர் ஒருவருக்கு மட்டுமே அவர்கள் உரிமை கொடுத்திருந்தார்கள். என் பாட்டி இறந்த பொழுது இந்த ஒரு மாமாவை தன்னுடைய பெயருக்கு எல்லாவற்றையும் மாற்றி வீட்டையும் கார்களையும் வங்கி கணக்குகளில் இருந்த பணத்தையும் அபகரித்து கொண்டார். மற்ற மாமாக்களையும் என்னுடைய அம்மாவாகிய அவருடைய சகோதரியும் ஒதுக்கிவிட்டார். எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். அவர்கள் புண்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் காயப்பட்டார்கள். அவர்களுக்கு அந்த சுய பரிதாபம் இருந்தது. நாங்களும் அவர்களுடைய பிள்ளைகள் தானே, எங்களுக்கும் அவருடைய சுதந்திரத்தில் பங்குண்டு என்று சொல்லி மிகவும் கோபமடைந்தனர். ஆனால் என் அம்மா மாமாவின் வாழ்வில் இந்த கசப்புணர்வாகிய வேர் நன்றாக ஆழமாக வளர்ந்து முழு வளர்ச்சி பெற்றது. அவர்களோடு நீங்கள் இருக்க விரும்ப மாட்டீர்கள். ஒரு சில வேளைகளில் அவர்கள் இருவரும் எதை குறித்து பேசும் பொழுது நான் இருந்திருக்கிறேன். மீண்டும் மீண்டும் அவர்கள் இருவரும் அதை மறுபரிசீலனை செய்வர். அந்த விஷம் அந்த அறையை நிரப்புவதை நீங்கள் உணரலாம். அது என்னிடத்திலும் ஊடுருவதை அறிந்து நான் வீட்டை விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று. ஏனெனில் அவர்கள் இருவரும் அவ்வளவு கசப்புணர்வினால் நிறைந்தவர்களாய் இருந்தனர். அவர்கள் விஷத்தினால் நிறைந்திருந்தனர். அவர்கள் மத்தியில் இருப்பது முடியாத காரியமாயிற்று. ஒரு சிறிய பங்களிப்பு கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு சிறுவனின் 5 அப்பங்களால் இயேசு 5000 பேருக்கு உணவளித்தார். தொகையை பொருட்படுத்தாமல் உங்கள் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது மற்றும் பெரிதும் பாராட்டத்தக்கது. விவரங்களுக்கு எங்கள் இணையதளத்திற்கு செல்லவும். உங்களுக்குள் கசப்புணர்வு இருக்குமானால் என்ன செய்வீர்கள்? அதற்கு தீர்வு என்ன? உங்களுக்கு இருக்கும் வாய்ப்புகள் யாவை? வேதத்தின் அடிப்படையில் எனக்கு தெரிந்தது 3 வழிகள். பழிவாங்குதல். அவர்கள் என்னை காயப்படுத்தினார்கள், நானும் அவர்களை காயப்படுத்துவேன். என் மனைவியின் காதலனை நான் தொடர்வேன், அவன் சாகுவதற்கு நான் விரும்புகிறேன். பழிவாங்குதல் ஒரு வழி. அது உங்களுக்கு என்ன செய்யும்? அது பிரச்சனையை பெரிதாக்குமே தவிர அது ஒரு தீர்வு அல்ல. பழி வாங்கினாலும் கசப்புணர்வு இன்னும் இருக்கும். அடுத்ததாக தங்களுக்குள் அடக்கி வைத்துக் கொள்வது. நான் நல்லவன் இல்லை, நான் நல்லவன் இல்லை, நான் காயப்பட்டிருக்கிறேன், நான் நல்லவன் இல்லை. அந்த விஷம் உங்களுக்குள்ளாக வேலை செய்து உங்களை அழித்துவிடும். நம் வாழ்வில் விஷத்தோடு வாழ்வதற்கு நாம் படைக்கப்படவில்லை. ஏனெனில் அது ஒரு விஷம். அது அமிலம் போன்று அரித்துவிடும். அது உங்கள் தனித்தன்மையையும் தேவனோடு உள்ள உறவையும் சீர்குலைத்துவிடும். ஆகையால் பழிவாங்குதல் ஒரு தீர்வு அல்ல, அது பிரச்சனையை பெரிதாக்கும். தங்களுக்குள்ளாக அடக்கி வைத்துக் கொள்வதும் ஒரு தீர்வு அல்ல. அவர்கள் அப்படித்தான், அது அவர்களுடைய செயல், எனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை, எனக்கு அது பொருட்டல்ல. இப்படியாக அடக்கி வைக்கின்ற பொழுது எல்லா வேளைகளிலும் அது தீங்கு விளைவிக்கும். கசப்புணர்வுக்கு ஒரே ஒரு தீர்வு தான், அது மன்னிப்பு மட்டுமே. Ищите нас в поисковых системах по запросу ТВ-семинарий.